என் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இது நமது தந்தி தொலைக்காட்சியின் மக்கள் முன்னாள். நமது மண்ணும் மக்களும் நாள்தோறும் சந்திக்கின்ற எண்ணற்ற சிக்கல்களை பற்றி இங்கே அலசுவோம், ஆராய்வோம். தெளிவும் முடிவும் மக்கள் முன்னாள். சொல்வதை தெளிந்து சொல்வோம், செய்வதை துணிந்து செய்வோம் மக்கள் முன்னாள். இது எல்லோரும் போற்றும் நிகழ்ச்சி மட்டுமல்ல, எல்லாவற்றையும் மாற்றும் எளிய மக்களின் புரட்சி. எனது அன்பு உறவுகளே, இன்றைய விவாதத்தில் நாம் இலங்கை இனி என்ற தலைப்பிலே விவாதிக்க இருக்கிறோம். 25 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையில் மாகாண தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாபெரும் வெற்றியை தழுவி இருக்கிறது. இனி தமிழீழ நமது உறவுகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்குமா, இல்லை இந்த தேர்தல் வெற்றி பயன் அளிக்குமா அளிக்காதா என்பதை பற்றியெல்லாம் இங்கே விவாதிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பு இந்த காணொலியை காண்போம். ஆங்கிலேய ஆதிக்கத்திடமிருந்து இலங்கைக்கு 1948 தான் விடுதலை கிடைத்தது. அப்போதிருந்தே சிங்கள சர்வாதிகாரம் தலை தூக்கியது. அதை எதிர்க்க தமிழர்களுக்கான உரிமைகளை பெற தந்தை செல்வா தலைமையில் தமிழரசு கட்சி தொடங்கப்பட்டது. அமைதி வழியில் தொடர்ந்து போராடியது. ஒன்றிணைந்த இலங்கைக்குள் சகல உரிமைகளும் பெற்ற தமிழ் மாகாணம் என்ற கோரிக்கையை கூட சிங்கள அதிகாரம் ஏற்க மறுத்தது. தமிழர் தலைவர்களின் போராட்டங்களையெல்லாம் ஒடுக்கியது. வேறு வழியின்றி 28 ஆண்டுகால பொறுமைக்கு பிறகே 1976 ஆண்டு மே 14ஆம் தேதியன்று தந்தை செல்வா தலைமையில் கூடிய தமிழர் விடுதலை கூட்டணி கட்சி வட்டுக்கோட்டையில் கூடியது. அதில்தான் தனி தமிழீழமே தீர்வு என்கின்ற வரலாற்று திருப்புமுனை தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள். 1977 நடந்த தேர்தலில் தனி தமிழீழமே தீர்வு என்கின்ற முழக்கத்தை முன்வைத்த தமிழர் விடுதலை கூட்டணியை மாபெரும் வெற்றி பெறச் செய்தார்கள். ஆனால் தமிழர்களின் இந்த முடிவையும் உணர்வையும் சிங்கள பேரினவாதம் ஆயுதம் கொண்டு ஒடுக்கியது. அதன் பிறகுதான் இளைஞர்கள் கையில் ஆயுதம் ஏந்த தொடங்கினார்கள். பின்னாளில் உலகமே திரும்பி பார்த்த விடுதலை புலிகள் என்கின்ற பேரியக்கமாக அது வலுவானது. உரிமைகளை கேட்டு விடுதலை வேண்டி போராடிய விடுதலை புலிகள் இயக்கத்தை உலகுக்கு தீவிரவாத இயக்கமென சித்தரித்து காட்டியது சிங்கள தேசம். இறுதியாக உலகமே பார்த்துக் கொண்டிருக்கும் போதே பல நாடுகளின் சதித்திட்டத்தோடு 2009 மே மாதம் ஒரு பெரும் தமிழின அழிப்போடு விடுதலை புலிகள் இயக்கத்தையும் அழித்து முடித்தது. இப்படியான நிலையில்தான் 4 ஆண்டுகள் கழித்து ஈழத் தமிழர்களின் தாயக மண்ணான வடக்கு மாகாணத்தில் தேர்தலை நடத்தினார் அதிபர் மஹிந்த ராஜபக்சே. ராணுவத்தை வைத்தே தேர்தலில் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைப்பில் இருந்தார் ராஜபக்சே. அது மட்டுமல்ல, அந்த தேர்தலுக்கு வேறு ஒரு நோக்கமும் இருந்தது. உலக நாடுகள் பங்கு கொள்ளும் பொது நல மாநாடு நடக்க உள்ளது. அதற்கு முன்பாக தமிழர் மாகாணத்தில் தேர்தலை நடத்தி ராணுவ உதவியோடு வெற்றி பெற்றுவிட வேண்டும். அப்படி செய்தால் தமிழின அழிப்பு குற்றச்சாட்டு மறைக்கப்படும். தமிழர் மாகாணமும் தமிழர்களும் ராஜபக்சேவை ஏற்றுக்கொண்டார்கள் என்று கூறி ஏமாற்ற முடியும் என்கின்ற சதித்திட்ட பின்னணியெல்லாம் இருந்தது. அதற்காக தேர்தலை ஒட்டி தமிழர் தரப்பில் வேட்பாளர்களை எல்லாம் மிரட்டியது. கூலிப்படை ஏவி வீடுகளையும் தாக்கினார்கள். தமிழ் மக்களும் தேர்தல் களப்பணியாளர்களும் அச்சுறுத்தப்பட்டார்கள். இப்படியான கொடுமைகளெல்லாம் சகித்துக் கொண்டு வடக்கு மாகாண தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர்களை அமோகமாக வெற்றி பெறச் செய்தார்கள். ராஜபக்சேவின் கூட்டணியை தோற்கடித்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தார்கள். சிங்கள பேரினவாத ஆதிக்கத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். எத்தனை இழப்புகள் வந்தாலும் சிங்கள அதிகாரம் எம்மை ஆட்கொள்வதை ஏற்க மாட்டோம் என்று ஜனநாயக வழியிலேயே தீர்ப்பளித்தார்கள். தந்தை செல்வா தலைமையில்
30 ஆண்டுகால அமைதி வழி போராட்டம், தேசிய தலைவர் பிரபாகரன் தலைமையில் ஒரு 30 ஆண்டுகால ஆயுத போராட்டம், எல்லாவற்றையும் கடந்து ஒரு இன அழிப்பை சந்தித்து சொந்த மண்ணிலேயே அகதிகளாக நின்று ராணுவ அச்சுறுத்தலை எதிர்கொண்டபடி மீண்டும் ஒரு ஜனநாயக பாதையிலான வழியில் பயணிக்க தொடங்கியிருக்கிறது ஈழத் தமிழினம். அந்த மக்களுக்கும் உலக நாடுகளுக்கும் என்ன பதிலை தரப்போகிறது சிங்கள தேசம்? எனது அன்பு உறவுகளே, அரங்கத்தில் தங்களின் மேலான கருத்துக்களை பதிவு செய்ய பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள், இங்கே பெருமதிப்பிற்குரிய ஐயா எச். ராஜா அவர்கள், மாநில துணைத் தலைவர், தேசிய செயற்குழு உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சி. ஆயிரம் ஆண்டுகளாய் வண்டி இழுக்கின்றன கொம்பை மறந்த மாடுகள் என்று நமது அடிமை நிலையை உணர்வூட்டிய உணர்ச்சி பாவலர் பெருமதிப்பிற்குரிய நமது அண்ணன் காசி ஆனந்தன் அவர்கள். உலகத்தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவராக இருக்கிற தலைவர் பெருமகன் நமது ஐயா பழ நெடுமாறன் அவர்கள், உலகத்தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர். அண்ணா, நீங்க சொல்லுங்க, தமிழீழ மண்ணின் மகனாக இப்ப நடந்து முடிஞ்சிருக்கிற இந்த மாகாண சபை தேர்தலினுடைய வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தேர்தல் வெற்றி நமக்கு நம்பிக்கைக்குரியதா? இல்ல இந்த எல்லோரும் சொல்வது போல பெரும்பாலான மக்களின் கருத்தாக இருக்கிறது, இது ஒரு வெறும் வெற்றி என்கிற செய்தியை தவிர வேற ஒன்றும் நமக்கு மகிழ்ச்சியாக அமைப்பதில்லை என்று, இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னா? இந்த மண்ணில் நீங்கள் மேடையில் நின்று தமிழ்நாடு என்னுடைய தாய்நாடு என்று நிமிர்ந்து சொல்லுகிறீர்கள், சொல்ல முடிகிறது. சிங்களவன் கொழும்பில் நின்று அவனுடைய மேடையில் நின்று இந்த சிங்கள ஸ்ரீலங்கா என்னுடைய தாய்நாடு என்று மார்பு நிமிர்த்தி சொல்லுகிறான். ஆனால் என்னுடைய தமிழீழத்தில், யாழ்ப்பாணத்தில் நின்று நான் என்னுடைய தாய்நாடு தமிழீழம் என்று சொல்ல முடியாது. அதுதான் இன்று என்னுடைய நிலை, தமிழீழத்தில் வாழ்கிற தமிழனுடைய நிலை. இந்த மண்ணில் தான் தன்னுடைய தாயகத்தில் நின்று தன்னுடைய தாயகத்தின் பெயரை உச்சரிக்க முடியாத தமிழீழத்தில் தான் அண்மையில் வடமாகாண தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தல் நடந்து முடிந்த உடனே விமலவன்ச என்று ஜனதா விமுக்தி பெரமுன கட்சியிலிருந்து மிக வெறிபிடித்த ஒரு சிங்களவன், அவன் மஹிந்த ராஜபக்சவுடைய கட்சியில் இணைந்து இன்று அமைச்சராக இருக்கிறான். அவன் என்ன சொன்னான்? விக்னேஸ்வரன் அவர்கள் சொன்னார், நாங்கள் மாகாண சபையை கைப்பற்றிய பிறகு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சிங்கள படைகளை எல்லாம் நான் எடுப்பதற்கு, முகாம்களை மூடுவதற்கு முயற்சி எடுப்பேன் என்று சொன்னார். உடனே சுடச்சுட விமலவன்ச அறிக்கை விட்டிருக்கிறான், முடிந்தால் எடுத்துப்பார் என்கிறான் ஒரு சிங்கள அமைச்சர். 2ஆம் நாள் வந்த அறிக்கை, முடிந்தால் எடுத்துப்பார் என்கிறான். அதே போன்றுதான் ஒரு நிருபர் கேள்வி கேட்டார் விக்னேஸ்வரன் அவர்களிடம், இந்த மாவீரர்களுக்கு கட்டப்பட்ட கல்லறைகளை எல்லாம் உடைத்தறிந்தார்களே படைவரியர்கள், அவற்றை நீங்கள் வந்தால் திரும்பவும் கட்டி அவர்களுக்கு மரியாதை செய்வீர்களா என்று கேட்டார். அதற்கு விக்னேஸ்வரன் அவர்கள், நாங்கள் மக்களின் குரலை மதிக்கிறவர்கள், வந்தால் கவனிப்போம் என்றார். சுட சுட ஒரு சிங்கள அமைச்சர் சொல்கிறான், முடிந்தால் கல்லறை கட்டிப்பார் என்கிறான். ஆகவே உடனேயே அவர்கள் கொதிக்க தொடங்கிவிட்டார்கள், குமரத் தொடங்கிவிட்டார்கள். ஏற்கனவே மஹிந்த ராஜபக்ஷ இந்தியன் எக்ஸ்பிரஸில் கூட அந்த செய்தி வந்தது, there is no question of withdrawing the armed forces from the north and east, there is no question of giving right of self determination to the Tamils, எல்லாம் சொன்னார், ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த சூழலில்தான் இந்த தேர்தல் நடந்தது. இந்த தேர்தல் நடந்ததில் மகிழ்ச்சியான தமிழர்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய செய்தி என்ன என்றால், மிகப்பெரிய அளவில் அந்த மண்ணில் 1.5 லட்சம் மக்களை கொண்டு குவித்த முள்ளிவாய்க்காலுக்கு பிறகு 99,000 தமிழ் பெண்கள் விதவைகளாக்கப்பட்டதற்கு பிறகு, 10,000 பெண்கள் பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு, பச்சிளம் குழந்தைகள் கொலை செய்யப்பட்ட பிறகு, இத்தனை கொடுமைகளுக்கும் பிறகு அந்த மக்கள்
நிமிர்ந்து நின்று அந்த தேர்தலில் தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். அந்த வாக்குகள் என்ன வாக்குகள்? இந்த வாக்குகளை ஒரே அடியாக நீங்கள் கூட்டமைப்பில் பெரிய ஆசை கொண்டு ஆர்வம் கொண்டு அந்த மக்கள் போட்ட வாக்குகள் என்று கருதக்கூடாது. தமிழ் ஈழ மக்களை அழித்து கட்டிய தொலைத்து கட்டிய சிங்கள இனவரி ஆட்சிக்கு எதிராக அந்த மக்கள் தங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கிறார்கள். அதுதான் உண்மை, அதுதான் பச்சை உண்மை அதுதான். இன்னொன்று, இந்த தேர்தல் நமக்கு சாதகமாக அமைய போகிறது என்பது ஒன்று என்னென்றால், இந்த மாகாண சபையை மிக குறுகிய காலத்துக்குள் தன்னுடைய இரும்பு செருப்பின் கீழே போட்டு சிங்கள அரசு மிதிக்கப் போகிறது. அதை நாம் பார்க்க போகிறோம். அது உலக அளவில் நமக்கு ஒரு பெரிய மதிப்பை கொண்டு வரும். இந்த வேளையில் ஒன்றை மட்டும் ஒரு துயரம் சுமந்த நெஞ்சோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். அந்த மாகாண சபையின் முதலமைச்சராக வந்திருக்கிற விக்னேஸ்வரன் அவர்கள் கொழும்பில் இருந்தவர்கள். அவர்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து மக்களோடு எந்த போரிலும் எந்த காலத்திலும் கலந்து கொண்டவர் அல்ல. அவர் தேர்தல் முடிந்த உடனே சுட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தலைவர்கள் அனைவரும் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும், தமிழீழம் பற்றி அவர்கள் பேசக்கூடாது, நாங்கள் ஒன்றுபட்ட இலங்கைக்குள் நாங்கள் சமஷ்டி அரசு கேட்டு நாங்கள் இந்த மண்ணில் போராடி வாழ்வோம் என்று சொல்கிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இவர் எதையாவது கேட்கட்டும். இலங்கையில் கூட நஞ்சை உண்டு செத்திருக்கிறான், 3 நொடியில் செத்து விடுவான். உலகில் மிக கொடுமையான சாவு, தீக்குளித்து சாகிற சாவு, துடித்து சாகிற சாவு. இந்த மண்ணில் எத்தனை பேர் முத்துக்குமாரோடு சேர்ந்து செத்து போனார்கள். இந்த மண்ணில் எல்லா கட்சிகளுமே, இங்கே ராஜா இருக்கிறார், பிஜேபி கட்சி உட்பட எல்லா கட்சிகளுமே தமிழீழத்துக்காக குரல் கொடுக்கிறார்கள். இங்கு வாழ்கிற 8 கோடி மக்கள், இவர்களுடைய சட்டமன்றத்தில் தமிழீழத்துக்காக வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், வரலாற்று தீர்மானம் தமிழ்நாட்டில் நிறைவேறியதே. நான் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களை நான் வணங்குகிறேன், வாழ்த்துகிறேன். ஆக இந்த தமிழ்நாடு முழுமையாக எங்களோடு நின்றிருக்கிறது. நீங்கள் அங்கே இருந்து சமஷ்டி என்று முணுமுணுக்கிறீர்கள். தமிழ்நாடு எங்கேயோ சென்று விட்டது. தமிழீழ மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் தோல் தருகிற, துணை தருகிற ஒரு மாபெரும் மண்ணாக, தொப்புள் கொடி உறவோடு இந்த தாய்மண் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிற காலத்தில் விக்னேஸ்வரம் போன்றவர்கள் வாயை மூடிக்கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் சொல்லுவேன். எனக்கு உரிமை இருக்கிறது, அதை நான் சொல்லுகிறேன். ஆகவே தொடர்ந்து தமிழீழ விடுதலை போரை நாம் இணைந்து முன்னெடுப்போம் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வணக்கம் எனது அன்பு உறவுகளே, மீண்டும் வருவோம் மக்கள் முன்னால். ஐயா, நீங்க நடந்து முடிந்த வடக்கு மாகாண சபை தேர்தல் வெற்றி, அதை நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் நீங்க. இப்ப இன்னைக்கு இருக்கிற அரசு எப்படி பாக்குது? இப்ப மிகுந்த நம்பிக்கையோடும் எதிர்பார்ப்போடும் நாட்டு மக்கள் காத்திருக்காங்க பாரதிய ஜனதா ஆட்சி அமையும்னு. இப்ப அந்த கட்சியினுடைய ஒரு மூத்த தலைவரா நீங்க இந்த தேர்தல் வெற்றி எப்படி பாக்குறீங்க? இலங்கையில் நடந்த வடக்கு மாகாண தேர்தலை புலவர் திரு காசியானந்தன் அவர்கள் சொன்னதில் எனக்கு முழுமையான உடன்பாடு உண்டு. தமிழ் மக்கள் இவ்வளவு அதிக எண்ணிக்கையிலே 65% மேலாக வந்து வாக்களித்து அதில் 36 இடங்களிலே 30 இடங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால், அது நிச்சயமாக சிங்கள இனவெறி அரசிற்கு எதிரான கருத்து தான் என்பதிலே இருவேறு எண்ணங்கள் இருக்க முடியும். இங்கு என்னென்ன உரிமைகள் அடிப்படையாக, காவல்துறை என்பது, சட்டம் ஒழுங்கு என்பது மாநிலத்தினுடைய அதிகாரம், அதேபோல நிலங்கள் மாநிலத்தினுடைய அதிகாரம். ஆகவே இந்த மாதிரியாக நம் இந்தியாவில் எப்படி ஒரு சமஷ்டி முறை செயல்படுகிறதோ அந்த முறையினை இலங்கை அரசு ஏற்றுக்கொள்ள செய்தால் இதை நாம் துவக்கமாக எடுத்துக்கொள்ள முடியும். ஒரு சமஷ்டி முறையை சரியான முறையிலே இப்பொழுது இந்தியாவிலே இருக்கின்ற மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவு போல அங்கு ஒரு உறவினை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வந்து ஒரு ஆட்சி இருக்குமானால் இதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம் என்பது என்னுடைய கருத்து. ஆனால் இதை கொண்டு வர செய்வது யார்? ஏனென்றால் ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தத்தின் பொழுதே அந்த ஒப்பந்தத்தினுடைய ஷரத்துக்களை செயல்படுத்துகின்ற உரிமை, அதிகாரம்
இந்திய அரசாங்கத்திற்கு இருக்கிறது என்பது அந்த ஒப்பந்தத்திலேயே இருந்தது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தையே இலங்கையினுடைய நீதிமன்றமானது ரத்து செய்து. இப்ப இலங்கை நீதிமன்றம் என்பது தமிழர்களை ஒரு சப்ரஸ் பண்றதுக்கான ஒரு கருவியாகவே இலங்கையில இருந்து கொண்டிருப்பது நமக்கு தெரிகிறது. ஏன்னா அந்த ஒப்பந்தத்தையே அவர்கள் யூனிலேட்டரலா ஒருதலை பட்சமாக ரத்து செய்தார்கள். நியாயமா அந்த ராஜீவ் ஜெயவர்தனா ஒப்பந்தமானது செயல்படுத்தணும்னா இலங்கை பாராளுமன்றத்தில் பாஸ் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா அதுக்கு சட்ட ரீதியிலான எந்த விதமான ஒரு அதிகாரமும் கிடைக்கல. ஆகவே அதிலிருந்து இலங்கை அரசு எல்லா விதத்திலும் ஒரு இனப்படுகொலையை செய்வது என்பதிலே திட்டமிட்ட ரீதியிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த ராஜபக்ஷ அவருடைய சகோதரர்கள் அந்த கூட்டமானது தமிழ் இனத்தை ஒழிக்கின்ற விதத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இன்றைக்கு இலங்கை தமிழ் மக்கள் இந்த வாக்கெடுப்பின் மூலமாக தங்கள் கருத்தை தெரிவித்து விட்டார்கள். ஏற்கனவே தமிழகத்திலே நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு போராட்டங்கள், நாம் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்திலிருந்து பல்வேறு போராட்டங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் கூட ஏதோ ஒரு அமைப்பு, சில தலைவர்கள் வழிநடத்தி நடந்தது. ஆனால் யாருமே வழி நடத்தாமல் மாணவர்கள் தாங்களாகவே ஸ்பான்டேனியஸா வீதிக்கு வந்து போராடிய ஒரு போராட்டம்ங்கிறது இந்த இலங்கை பிரச்சனைக்கான மாணவர் போராட்டம் தான். இதுல இந்த தமிழ் சமுதாயமே மாணவர்களுக்கு நாம் நம்முடைய பாராட்டுதல்கள், வி சல்யூட் தம், சரியான வார்த்தை சொல்லணும்னா மாணவர்கள் அந்த மாதிரி செய்திருக்காங்க. ஆகவே இலங்கை தமிழருடைய உணர்வு என்ன தெரியுது, வெளிப்பட்டு இருக்கிறது. தமிழ் மக்களுடைய இளைஞர் சமுதாயத்தின் உணர்வும் வெளிப்பட்டு இருக்கிறது. ஐக்கிய நாடுகள் சபையில மனித உரிமை குழு கொண்டு வருகின்ற தீர்மானங்களை கூட இந்திய அரசு நீர்த்து போக செய்கிறது. இங்க என்ன கிரக்ஸ் ஆஃப் தி ப்ராப்ளம்? இதை செயல்படுத்த வேண்டுமானால் இலங்கை அரசை நிர்பந்தப்படுத்துவதற்கு சர்வதேச கருத்தொற்றுமை கொண்டு வந்து அந்த அரசை நிர்பந்தப்படுத்தியாக வேண்டும். அது இல்லாமல் இருக்குமானால் நிச்சயமாக தமிழ் மக்களிடையே நிரந்தரமான அமைதி சூழ்நிலை கொண்டு வர முடியாது. இன்றைக்கு இருக்கின்ற அமைதி என்பது இது சுடுகாட்டு அமைதி. ஏனென்றால் இன்றைக்கு தமிழ் சமுதாயம் இலங்கையில பயந்து போய் இருக்கிறது. ஒரு நாட்டினுடைய இராணுவமானது படுகொலைகளை செய்து பெண்களை குழந்தைகளை கொன்று அதை அவர்கள் பார்த்த சமுதாயத்தை மீண்டும் நாம் போராட்ட களத்திற்கு கொண்டு வருவதற்கு நாட்களாகும், வருடங்களாகும். ஆகவே அந்த மாதிரி சூழ்நிலையில் நிச்சயமாக இந்திய அரசு தலையிட்டு சர்வதேச அளவிலே தமிழ் மக்களுக்கு குறைந்தபட்சம் இந்திய நாட்டிலே இருப்பதை போல மாநில அரசுக்கான அதிகாரங்களை கொண்டு வர நம் அரசாங்கம் முயற்சி செல்லவில்லை என்று சொன்னால் நம் மக்களுக்கு துரோகம் செய்த அரசாங்கமாகவே நாம் இந்த அரசாங்கத்தை கருத முடியும். நன்றி ஐயா. நீங்க சொல்லுங்க, இந்த தேர்தல் வெற்றியை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த வெற்றியை வைத்துக்கொண்டு அங்க இருக்கிறவங்க என்ன செய்யணும்? உலகம் முழுமைக்கும் இருக்கிற தமிழ் மக்கள், இந்த தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ் மக்கள், நாமெல்லாம் அந்த மக்களினுடைய நல்வாழ்விற்கு விடுதலைக்கு என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இலங்கையில் காமன்வெல்த் மாநாடு நடைபெறுவதற்கு முன்னால் ஏதோ ஒரு தேர்தலை நடத்தி நான் தமிழ் மக்களுக்கு ஜனநாயக உரிமைகளை எல்லாம் வழங்கிவிட்டேன் என்று நிலைநாட்டவும், அதிலும் முதல் முறையாக வடக்கு மாநிலத்தில் சிங்கள கட்சிகள் போட்டி போடுகின்றன. ராஜபக்சே அமைத்த ஐக்கிய முன்னணி எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது. இதற்கு முன்னால் நம்முடைய தமிழர் பகுதியில் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் சிலரை பிடித்து அவர்களை வேட்பாளர்களாக நிறுத்துவார்களே தவிர, ஒரு 5-6 தொகுதிகளுக்கு நிற்பார்களே தவிர இவ்வளவு தொகுதிகளிலும் அவர்கள் போட்டி போட துணியவில்லை. ஆனால் இந்த முறை ராஜபக்ஷ ஒரு ஐக்கிய முன்னணியை அமைத்து எல்லா தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்தினார் என்பது என்ன தைரியத்தில் என்று சொன்னால், ராணுவ கெடுபிடியின் உதவியுடன் நாம் வெற்றி பெற்று விடலாம். உலகத்திற்கு கண் முன்னாலே என்னுடைய கட்சியை அங்கே இருக்கக்கூடிய தமிழ் மக்களும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள், அங்கீகரித்து விட்டார்கள். பிரச்சனையே இனிமேல் கிடையாது என்பதை நிலைநாட்டுவதற்காக அவர் இந்த தேர்தலை நடத்துவதற்கு முன்வந்தார். அவர் சூழ்ச்சியை உணர்ந்து கொண்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக எழுந்து அவருடைய சூழ்ச்சியை நார் நாராக கிழித்தெறிந்திருக்கிறார். நான் இந்த வெற்றியை ஏதோ ஒரு கட்சியின் வெற்றி என்று பார்க்கவில்லை, மாறாக தமிழீழ மக்கள் பெற்றிருக்கிற மகத்தான வெற்றி இது. இந்த வெற்றியின் மூலம் இந்தியாவுக்கும் சர்வதேச நாடுகளுக்கும்
அவர்கள் சொல்லியிருக்கிற செய்தி என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாங்கள் தெளிவான தீர்ப்பினை கொடுத்தாகிவிட்டது. சர்வதேச சமூகம் என்ன செய்ய போகிறது, இந்தியா என்ன செய்ய போகிறது என்பதுதான் எங்களுடைய கேள்வி என்று அந்த மக்கள் இன்றைக்கு இந்தியாவையும் உலகத்தையும் பார்த்து கேட்கிறார். மாகாண சபைக்கு நிலம், அதே போலவே போலீஸ் அதிகாரங்கள் கிடையாது. ரெண்டுமில்லாத அரசாங்கம் என்ன அரசாங்கம்? இந்தியாவில் இந்த 2 அதிகாரங்களும் மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கின்றன. இதில் சில நேரங்களில் இந்திய அரசு குறுக்கீடு செய்வதை மாநிலங்கள் எதிர்க்கின்றன. குறுக்கீடு செய்யவே முடியாது. மத்திய அரசுக்கு இந்த 2 துறையிலும் அதிகாரமே கிடையாது. ஆனால் அவர்கள் ஏன் இந்த 2 அதிகாரத்தையும் குறிப்பிட்டு கேட்கிறார்? ஏராளமான சிங்களவர்களை அந்த நாடு சுதந்திரம் பெற்றதிலிருந்து அங்கே கொண்டு வந்து குடியேற்றிக் கொண்டே இருக்கிறார். நம்முடைய தமிழர் பகுதிகளிலே தமிழர்களை சிறுபான்மையராக ஆக்குகிற முயற்சி இது. ஆகவே நில அதிகாரம் மத்திய அரசு கையிலே இருக்கிற காரணத்தினால்தான் அவர்கள் அங்கே இருந்து லட்சக்கணக்கான சிங்களவர்களை கொண்டு வந்து ஆளுக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிலத்தை பிரித்து கொடுத்து இங்கே நிரந்தர குடியேறிகளாக அவர்களை ஆக்குகிறார். எனவேதான் தமிழர்கள் நில உரிமை எங்களுக்கு வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியை சேர்ந்த அறிவாளிகள் என்ன சொல்கிறார்கள்? இலங்கை ஒரே நாடு, சிங்களவன் எங்கு வேண்டுமானாலும் குடியேறலாம், அதே போல தமிழர்கள் வேண்டுமானால் சிங்கள பகுதியில் போய் குடியேறட்டும். ஒரு சிறிய நாட்டுக்குள்ளே இதை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று புத்திசாலித்தனமாக பேசுவதாக நினைத்துக் கொண்டு இவர்கள் பேசுகிறார். ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய காஷ்மீர்ல, நாகநாட்டில, மிசோராம்ல, இது போன்ற இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் இன்றைக்கு வக்காலத்து வாங்குகிறவர்களாவது ஒரு அடி நிலம் வாங்க முடியுமா? அங்க காஷ்மீரிலும் நாகாலாந்திலும் மிசோராமிலும் அந்த மக்களுக்குத்தான் நிலம் சொந்தம். இந்தியாவின் பிற பகுதிகளை சேர்ந்தவர்கள் அங்கே சொத்து வாங்க முடியாது என்று சட்டமே செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் அரசியல் சட்டம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. நீங்கள் செய்தால் நியாயம், அதே நியாயத்தை ஈழத் தமிழர்கள் அந்த நியாயத்தை எங்களுக்கு வழங்குங்கள் என்று கேட்டால் அது தவறு என்று சொன்னால் இவர்களை என்ன செய்வது? அது மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறு நாடுகளிலே சிறுபான்மையினருக்கு இந்த பாதுகாப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அந்த பாதுகாப்பைத்தான் அவர்கள் கேட்கிறார். எல்லாவற்றை விட முக்கியமானது, அங்கே வந்து குடியேற்றப்பட்டிருக்கிற சிங்களவர்களை வெளியேற்ற வேண்டும், அந்த நிலத்தை தமிழர்கள் கையிலே ஒப்படைக்க வேண்டும். இந்த முக்கியமான அம்சங்களை ராஜபக்சே அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று இந்திய அரசு அவருக்கு உணர்த்த வேண்டும். சர்வதேச நாடுகள் அவருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதை அவர் செய்ய தவறுவேயானால் இந்திய அரசு இலங்கைக்கு எதிராக புறக்கணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். இன்றைக்கு வடக்கு மாகாண சட்டசபைக்கு நடைபெற்ற தேர்தலை உலகம் ஒரு பொது வாக்கெடுப்பாக பார்க்க வேண்டும். அந்த மக்கள் பொது வாக்கெடுப்பிலே திட்டவட்டமான தெளிவான தீர்ப்பினை அளித்து விட்டார்கள். அதை ஏற்று உலகம் அதை அங்கீகரிக்க முன்வர வேண்டும். இந்திய அரசும் அதை அங்கீகரிக்க முன்வர வேண்டும். இல்லை என்றால் அந்த மக்கள் தாங்கள் அளித்த தீர்ப்புக்கு மரியாதை இல்லை என்று சொன்னால் அந்த மக்கள் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு தயாரானால் அதை யாரும் குற்றம் சொல்ல முடியாது. அவர்கள் தொடர்ந்து போராடுவார்கள். இதை சர்வதேசம் ஏற்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன்.